கேட்டு விட்டுருக்காருன்னா அதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நாராயணா, நான் சொல்ல இது சீக்கிரம் முடிஞ்சிரியா? கரும்பு தின்ன கூலியா? ஆனா கொடுக்கத்தான் வழி இல்ல. என் மக மங்கம்மா என்னைக்கு பிறந்தாளோ அன்னைக்கே காளிமுத்துக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சு. பிறந்தன்னைக்கான நிச்சயம் தானுங்களே, வளர்ந்தப்புறம் இன்னும் யாருக்கு நிச்சயம் பண்ணலையே. எங்க பண்ணைக்கே கொடுத்துருங்க. தேதி கூட குறிச்சாச்சுங்க. என்ன அவசரம்? தேதி எல்லாம் குறிச்சிருவீங்களே நீங்க? எங்க பண்ணை இவ்வளவுதான் கட்டிக்குவேன் கால்ல நிக்கிறாரு. அப்படியே நாங்க பொண்ணை வேற இடத்துக்கு கொடுக்கறதா இருந்தாலும் எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய வெட்டுக்குத்தே நடந்தா நடக்குங்க. இத பாருங்க, இப்போ நீங்க இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சாலே போச்சு. எத்தனை பேர் அருவாளை தூக்கிட்டு வருவான்னு தெரியாது. அப்ப நாங்க தட்டை தூக்க வேண்டியதான்றீங்க? ஆமாங்க, வேற வழியே இல்லை. பெரிய பண்ணைக்கு பொண்ணு கொடுக்க முடியாதுங்கிற காரணத்தை நீங்க தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். நாங்க எடுத்து சொல்லுவோம். நாங்க சொல்றத அவர் எடுத்துக்கணுமே. அவர் இங்கதான் சம்பந்தம் பண்ணுவேன்னு ஒரு பிடிவாதமா இருக்கிறாரு. ஏங்க உங்களுக்கு வேற பொண்ணு இல்லையா? இல்லைங்க, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணன்னு வளர்த்துக்கிட்டு வரேன். இனிமே பெத்துக்க முடியாது இல்லையா? இல்ல வேணே, ரொம்ப நேரம் ஆயிடு, வேணா விட்டியா. இப்ப மீசை முறுக்கையா தூக்கியா? நாங்க வரங்க. உங்களுக்கு தான் தெரியும். நினைச்சேன் கிளி மாதிரி பொண்ணை வளர்த்து நம்ம எஜமான் கையில கொடுப்பாங்களா? அப்ப நம்ம எஜமான பூனேன்னு சொல்லக்கூடாதா? முண்டா வம்புல மாட்டி விடுறிய. என்னங்கடா சத்தியமங்கலத்துக்காரனுங்களா, என்ன மூஞ்சிய தொங்க போட்டுன்னு வர்றீங்க? போறப்பவே சொன்ன கேட்டீங்களா? இந்த துண்டு எதுக்கு? எதுக்கு? அதான் கறி வழியுதே முகத்துல துடைக்கிறதுக்கு. ஏங்க இம்புட்டு நிலமும் நம்மளுதான். நம்மளுதுன்னு நீங்களும் சேர்ந்துக்கிறீங்களே, என்னதுடா? 10 ஏக்கர் நஞ்ச, 10 ஏக்கர் புஞ்ச, அதுக்கு மேல இருக்கிற மரம் எல்லாம் எனக்கு சொந்தம். அந்த வைக்க போரு அதுவும் என்னதுதான்? அதுவுமா? ஐயோ, இந்த சத்தியமங்கலத்துக்காரங்க வயிறு எரிஞ்சா எதுவுமே உருப்படாது. வயிறு எரியுதுன்னு சொன்னேன். என்ன எரியுதுன்னு நாளைக்கு தெரியும். நாளைக்கு என்னடா? நாளைக்கு தள்ளி போடுற, இன்னைக்கே காட்டுற வேலையா? அப்படியா? அண்ணன் ரொம்ப அவசரப்படுறாரு. ஃபைல் வாங்க, தட்ட கொடு. அண்ணன் கொடைய கொடுங்க. ஒரு வசதி தான். கட்ட வேண்டியதை கட்டு, எரிக்க வேண்டியதை எரி. ஐயோ கைய கட்டுறானுங்களே. கைய கால கட்டிட்டு என்னடா பண்ண போறீங்க? பெருசா என்ன பண்ண போறா? வெங்காயத்தை வளர்க்கலாம் செய்யறதா? ஐயோ காளிமுத்து என்னாச்சு? அந்த சத்தியமங்கலத்துக்காரனுக்கு கைய கட்டி போட்டுட்டு என் வைக்க போறதுக்கு தீய வச்சுட்டு போயிட்டானுங்க. அவர்களை கருணாக கொத்த தீயா வச்சாருங்க. வேற அருவாளோடைய வந்திருக்க. எவன் கழுத்திய விட்டுடாதே, வில்லங்க வந்துரும். உள்காயமாடி, அப்பதான் போலீஸ் கிட்ட நாம மாட்டாம இருக்க முடியும். ஏய் நில்றா, வில்லங்க வீட்லயே இருக்குது. ஐயோ, தீ அணைக்க போறியா இல்ல எவனையாவது தீர்த்து கட்ட போறியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இப்ப என் மனசு என் கையில இருக்கு. தெரியும்டா, முதல்ல இத கீழே போடு. இன்னையோட உன் பிடிவாத புத்தியையும் கீழே போடு. இதெல்லாம் யாரால? உன்னால. என்னாலயா? என்னன்னு சொல்றீங்க? வேற என்ன? இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது? எப்படி ஆரம்பிச்சது? முட்டினே, மோதினே, ஊர் பகையை வளர்த்துக்கிட்டேன். இன்னைக்கு வைக்க போர் எரிஞ்சது, நாளைக்கு இந்த ஊர் எரியும், இல்ல அந்த ஊர் எரியும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான். நான் என்ன பண்ண? நான் என்ன பண்ண? அவங்களை எச்சக்காரி கூப்பிட்டேனா? கை தூக்கி அடிச்சேனா? வீடு போதேனா? ஒண்ணு அதுக்கு ஏத்தி வைக்கணும் நினைச்சா அப்படியே உடம்பெல்லாம் துடிக்குது. போதுண்டா, உன் வயசுல நானும் இப்படித்தான் துடிச்சேன். எனக்கு காலுக்கு கட்டு போட்டாங்க, எல்லாம் அடங்கி போச்சு. லட்சுமி, ஏன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற? அவனுக்கு தேதி குறிச்சத நீயே சொல்லு. ஆமாப்பா, உங்க அண்ணன் தேதி குறிச்சு கொடுத்திருக்காரு. அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம். கல்யாணம்? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? நீ பொறுப்புள்ளவனா வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்கணும். ஆத்திரப்படாம எதுலயும் நிதானமா நடந்துக்கணும். அதுக்கு தான் இந்த அவசரம். சரிண்ணே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம உன்னை எதுக்குடா கேட்கணும்? எனக்கு அந்த உரிமை இல்லையா? அடுத்த வாரம் உனக்கும் மங்கம்மாவுக்கும் கல்யாணம். எனக்கும் மங்கம்மாவும் கல்யாணம்? ஏன் துரைக்கு அதுல என்ன சந்தேகம்? இப்போ நீங்க தான் அவசரப்பட்டுட்டீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறது சீதாவை தான். என்ன லட்சுமி, இவன் என்னமோ புது கதை சொல்றான். என்ன தம்பி இதெல்லாம்? அவங்கிட்ட என்ன பேச்சு? ஏய், என்ன பார்த்து சொல்லுடா. யார கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ண? என் மனசை கேட்டு முடிவு பண்ண. பெரிய மனுஷன் என்ன பேசுறான் பாத்தியா? அவ பிறந்ததுல இருந்து நாம நிச்சயம் பண்ண சம்பந்தம், எல்லாத்துக்கும் மேல நான் கொடுத்த வாக்கு, இதெல்லாம் தலைகீழா மாறி நான் கேவலப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான். ஏன் அவசரப்படுறீங்க? ஊர்ல நடக்கிற எல்லா நல்ல காரியங்களும் சீதா வச்சுதான். அவர் ஆசை வேணும். ஏன் போன வருஷம் நீங்க பஞ்சாயத்துக்கு தலைவரானதே சீதா முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஊர்ல நடக்கிற எல்லா நல்ல காரியத்துக்கும் சீதா வேணும். அவளுக்கு போட்டு எந்த நல்ல காரியம் நடக்கவே கூடாது. அப்படித்தானே? ஏண்டா இல்ல, சீதாவோட கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். அவளுக்கு என் ஆஸ்தியில பாதிய கொடுக்கிறேன். ஆனா
உங்களால அவளுக்கு ஒரு நல்ல புருஷனை கொடுக்க முடியுமா இல்ல கண்ணை கொடுக்க முடியுமா? நான் அவளுக்கு கண்ணா இருக்க ஆசைப்படுறேன். நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க. யாருக்கு? 2 கண்ணு இருக்க மங்கம்மாவுக்கு. ஆனா நான் கை கொடுக்க போறேன். யாருக்கு? 2 கண்ணு இல்லாத ஒரு ஏழை பொண்ணுக்கு. நீங்களே சொல்லுங்க. இவர் ஊருக்கெல்லாம் ஞானம் சொல்றவர், எப்பவுமே தப்பா ஞானம் சொன்னதில்லை. அவனே சொல்லட்டும். இந்த அண்ணன் தம்பி உறவுல விட்டுடுங்க. ஒரு நாட்டாம இருந்து சொல்லட்டும். அவர் வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன். அப்ப நீ சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிற? ஆமா, நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறேன். என்ன நீ இது? நான் செய்யறது பாவமா? இல்ல, நீ புண்ணியம் தான் செய்யற. நீ சீதாவையே கல்யாணம் பண்ணிக்க. கடவுளே, நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தானா? ஆமா ஆமா ஆமா. எத்தனை தடவை சொல்றது? மேற்கொண்டு ஆக வேண்டியதெல்லாம் கவனிங்க. வேண்டாம் வேண்டாம், ஆக வேண்டியது தானே கவனிச்சுக்கிறேன். சீதா, 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 உட்கார் உட்கார் உட்கார். உங்க கால் எங்க இருக்குங்க? ஏமா? அதனை தொட்டு கும்பிடணுங்க. அதுக்கு அவசியமே இல்லை. இந்த நேரம் உன் மனசை நான் தொட்டு கும்பிட வேண்டிய நேரம். நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். இதெல்லாம் மங்கம்மாக்கு தெரியுமா? மங்கம்மா என்ன, ஊர்ல இருக்கிற எல்லா அம்மாவுக்கும் தெரியத்தான் போகுது. நான் அடுத்த பிறவிக்கு ஆசைப்பட்டேன். ஆனா எல்லாமே எனக்கு இந்த பிறவில கிடைச்சு போச்சுங்க. இதை பாரு, இதை பாரு. பாரும்மா. அட்டா, ஏன் வெயில உட்காந்துருக்க? கத்துல போற, உள்ள போய் உட்கார். வட்டா, வட்டா. என்னால உங்களுக்கு எவ்வளவு சிரமம். நீங்க பேசாம இருங்க. இது எங்க வீட்டு கல்யாணம். நாங்கெல்லாம் சேர்ந்து நடத்த போறோம். கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இங்க பாருங்க, தாலி செய்ய வேண்டிய பொறுப்பு என் செலவுங்க. அதை நான் கவனிச்சுக்கிறேங்க. அது காலாகாலத்துக்கு நிரந்தரமா கழுத்துல தொங்க வேண்டிய பொருள். அதை நான் தான் செய்வேன். ஏயா ஜபாது, நீ என்ன செய்ய போற? பிபி மேலதாளம் இதெல்லாம் ஏன் செலவுங்க. மைக்கு செட்டு பொறுப்பு என்னது? டவுனுக்கு போய் ஜவுளி எடுக்க வேண்டியது ஏன் செலவுங்க. ஐயா, என்ன கொய்யா, இருந்த 1/2 ஏக்கரையும் 1/2 விலைக்கு வித்துட்ட. நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், வந்து சாப்பிட்டு போ. மாயில தோரணம் கட்டுற பொறுப்பு எல்லாம் நான் ஏத்துக்கிறேங்க. சாப்பாட்டு செலவு என்னுடையதுங்க. சரி, முக்கியமான விஷயத்தை மறந்துட்டீங்க. என்னங்க? அப்பப்போ நாட்டாமக்காரர் எந்த ரூட்ல போறாருன்னு கண்காணிக்கணுமே, அந்த வேலையை யார் செய்ய போறது? இவ்வளவு பேருக்கு அந்த ஆளு வில்லங்கமா இருக்காரோ? நான் இதுவரைக்கும் நிதானமா தான் சொன்னேன். ஏன்னா நான் இன்னும் ஆரம்பிக்கல. நீங்க எல்லாம் நிதானமா தானே கேட்டீங்க. சொன்னதை மறக்காம செஞ்சிடுங்க. தம்பி, நீங்க ஏங்க அடிக்கடி கைய தூக்குறீங்க? கல்யாணத்துல தாலி கட்டுறப்போ அட்சதை கொடுப்போம். அப்ப கைய நீட்டினா போதும். எதுக்கு தெரியுமா? வாழ்த்துறதுக்கு.